கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் கமாண்டோ இராணுவ முகாம்களில் உள்ள வீரர்கள் பாதாள உலக குழுக்களுக்கு துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தப்பட்ட அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி இந்த திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். விசாரணையில் தெரியவந்துள்ளதாவது, கமாண்டோ சலிந்தா என்பவர் இராணுவ முகாம்களில் பொருளாதார கஷ்டங்களில் வாடும் வீரர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்களை அடையாளம் கண்டுள்ளார். அவர்களை வாட்ஸ்அப் குழு ஒன்றின் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தியுள்ளார். இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட ஒருவரே கணேமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டுள்ளார். இக்கொலையில் கெஹல்பத்தர பத்மேவின் கட்டளைக்கிணங்க இஷாரா செவ்வந்தி கமாண்டோ சமிந்து தில்ஷான் பியுமங்கவை கொலைக்க பயன்படுத்தியுள்ளார். செவ்வந்தி கமாண்டோ சமிந்துவுடன் மிகவும் நெருக்கமாக பழகி அவரை தனது திட்டங்களுக்குள் சிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. அதேவேளை கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்காக இஷாரா செவ்வந்தி பணம் எதுவும் வாங்கவில்லை எனவும், கெஹல்பத்தர பத்மேவின் கைதின் பின்னரே செவ்வந்தி பொருளாதார கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த விசாரணையின் போது பொருளாதார சிக்கல்கள் காரணமாக தான் தனது காதணியை அடக வைத்துள்ளதாக இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். கமாண்டோ வீரர்கள் பாதாள உலக குழுக்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த தகவல் பாதுகாப்பு படைகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.